அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜேஷ். ஹயகிரிவா அஸ்ட்ரோ சேனலில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், ஒவ்வொரு ஜாதகரின் ஜாதகத்தை பார்த்து எப்படி கண்டுபிடிக்கலாம் என்பதை இந்த காணொலியில் பார்க்க உள்ளோம். இப்போது நமக்கு தெரியும், ஒவ்வொரு 9 கிரகங்கள் இருக்குது. 9 கிரகங்களுக்கும் ஒரு கிரகத்துக்கும் தனியாக காரகத்துவம் இருக்குது. அந்த காரகத்துவத்தை பேஸ் பண்ணி தான் குணங்கள் அமையும். சில பேர் சந்தோஷமாக இருப்பார், மகிழ்ச்சியாக இருப்பார், சில பேர் கோபமாக இருப்பார், சில பேர் அறிவாளியாக இருப்பார், புத்திசாலியாக இருப்பார். இதெல்லாம் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, அந்த கிரகத்தை பொறுத்து தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், எது முக்கியமாக இந்த குணத்துக்கு மட்டும் எது முக்கியம்னா, லக்னாதிபதி தான் முக்கியம். லக்னாதிபதியை எங்கே இருக்கார், எந்த வீட்டில் உட்காந்துருக்காருன்னா அந்த வீட்டை, ஃபார் எக்ஸாம்பிள் கும்ப லக்னம்னு வச்சுக்கோங்க. கும்ப லக்னம் லக்னாதிபதி சனி பகவான் சப்போஸ் மிதுன ராசியில் உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோங்க. மிதுன ராசியோட அதிபதி யாருங்க? மிதுன ராசி அதிபதி புதன். ஸோ கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருப்பார் அப்படின்னு வச்சுக்கலாம். இரண்டாவது, லக்னத்தை பார்த்த கிரகம் என்றால், சப்போஸ் அந்த லக்ன சிம்மத்திலிருந்து குரு கும்ப லக்னத்தை பார்ப்பதாக வைத்துக்கொள்ளும். அந்த மாதிரி பார்த்துச்சுன்னா ஜாதகர் மதிப்புமிக்க தோரணையோடு இருப்பார். நல்ல அறிவாளியாகவும் புத்திசாலித்தனமாகவும் அடுத்தவர்களுக்கு சான்றோர் குருமார்களாகவும் விளங்குவார்கள். அந்த மாதிரி பலன்கள்லாம் இருக்கும். அதே இது செவ்வாய் பார்த்ததுன்னு வச்சுக்கோங்க. லக்னத்தை செவ்வாய் பார்த்தோ இல்லை லக்னாதிபதி செவ்வாய் வீட்டில் போய் அமர்ந்துட்டாலோ என்னன்னா, ஜாதக சத்து முன்கோப்பியாக இருப்பார். துருத்துருன்னு வேலையெல்லாம் நல்லா செய்வார். ஆனால் சற்று முன்கோப்பியாக இருப்பார். அது கோபத்தெல்லாம் குறைச்சிக்கிட்டா தான் அவங்களுக்கு நல்லது. இப்போ நம்ம என்ன பார்த்தோம், லக்னாதிபதி எங்கே நிற்கிறாருன்னு பார்த்தோம். லக்னாதிபதி யாருன்னு பார்க்கணும். சப்போஸ் லக்னாதிபதி கும்பலக்கணத்துக்கு சனி மிகவும் ஸ்லோன்னு நமக்கே தெரியும். நடை உடை செயல்கள் எல்லாமே ஸ்லோவாக தான் இருக்கும். அதனால சோம்பலாக இருப்பார். இந்த சோம்பலை கொஞ்சம் அவர் தவிர்த்துக்கிட்டாருன்னா அவர் நல்லா இருப்பார். கடைசியில் வெற்றி பெறுவார். ஆனால் இனிஷியலாக எல்லா விஷயத்துலையும் ஒரு சோம்பல் இருப்பார். அதே இது இப்போது லக்னாதிபதி சுக்கிரனாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா ஆடம்பர பிரியராக இருப்பார். வாசனை திரவியங்கள், கலை, இலக்கியம், சினிமா, பொழுதுபோக்கு அந்த மாதிரி இருப்பார். அந்த சுக்கிரனாக இருந்தார்னா. அதே இது சந்திரனாக இருந்துச்சு, நிறைய யோசனை பண்ணுவார். அதே நல்ல இடத்துலேருந்து குரு பார்வை இதெல்லாம் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. அதில் இல்லைன்னு வச்சுங்களேன், ரொம்ப மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும். யோசனை பண்ணுவார். ஏன்னா சந்திரன் மனசுக்கு காரகர் இல்லைங்களா? அதனால் அந்த மாதிரி ஒரு அமைப்பு. சூரியனை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நல்ல தலைமை பண்பு இருக்கும். அடுத்தவங்களை வேலை வாங்குறதுல ரொம்ப கில்லாடியவங்க. தான் பேச்சு தான் எல்லோரும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு கேரக்டர். அது சூரியனோட கேரக்டர். செவ்வாய் சொல்லிட்டோம். புதன் புத்திசாலித்தனம் இருப்பார். சனியும் சொல்லிட்டோம். ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னா எந்த வீட்டில் நிற்கிறாரோ அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி. இப்போது ரிஷப லக்னமாக இருந்து லக்னத்திலேயே ராகு இருந்ததுன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரனோட தன்மையே செய்வார். ராகு கொஞ்சம் டென்ஷனாக இருப்பார். அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம குணத்தை ஒரு ஜாதகரோட குணத்தை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அந்த லக்னாதிபதி எங்கே இருக்கார், லக்னாதிபதி யார், லக்னாதிபதியை யார் பார்க்குறாரு, லக்னத்தை யார் பார்க்குறாரு. ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு குணத்தை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு கல்யாணம் பண்ணுறோன்னா நம்ம லைஃப் பார்ட்னர் என்ன குணத்தில் இருப்பார் அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். நல்லா சப்போஸ் பையன் கோவக்காரராக இருந்து பொண்ணு ரொம்ப சாஃப்டாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. 2 பேருமே ரொம்ப கோவக்காரராக இருந்தால் அடிதடி நடக்கும். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம மேரேஜ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் இந்த குணத்தை கண்டுபிடிக்கிறது இந்த விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் வேறு ஒரு பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.